வட இந்தியாவுல கக்குவான் இருமல் மாதிரி அறிகுறி காட்டுற பாடெட்டெல்லா ஹோம்சின்னு ஒரு பாக்டீரியா தொற்று அதிகரிச்சிருக்கான். சண்டிகர் பிஜிஎம்ஐஆர் குழு சொல்லிருக்கு. இது என்ன புதுசா ஒரு பாக்டீரியா? இது ஓரளவு புதுசுதான் சொல்லலாம். 1995ல தான் இதை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சாங்க. இதுவும் கக்குவான் இருமல பெர்டூசிஸ் உண்டாக்குற போர்டெட்டெல்லா பெர்டூசிஸ் பாக்டீரியா குடும்பத்தை சேர்ந்ததுதான். அதனால அறிகுறிகளும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். என்ன மாதிரி அறிகுறிகள்? அந்த தொடர்ச்சியான இருமல், மூச்சுவிட சிரமம், சில சமயம் அந்த ஊப் சத்தம், இதெல்லாம் தான். அறிகுறிகள் ஒன்னா இருந்தா அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை நோயை கண்டுபிடிக்கிறதுல தான். டயக்னோசிஸ். பிஜிஎம்ஐஆர் ஆய்வுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, வட இந்தியாவுல டெஸ்ட் பண்ணின கக்குவான் இருமல் மாதிரி கேஸ்கள்ல சுமார் 37% இந்த பி ஹோம்சியால வந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 37%? இது வழக்கமான பி பெர்டூசிஸை விட அதிகமா? ஆமா, வழக்கமா செய்யற டெஸ்ட் பி பெர்டூசிஸை மட்டும் குறிவைக்கலாம். அப்படி இருக்கும்போது பி ஹோம்சி தொற்று கண்டுபிடிக்கப்படாம போக வாய்ப்பிருக்கு, அல்லது தப்பா கணிக்கப்படலாம். இதுக்கு என்ன சிகிச்சை? இப்போ இருக்கிற தடுப்பூசி டிடிஏபி இதுக்கு எதிரா எப்படி வேலை செய்யணும் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. இது பொது சுகாதாரத்துக்கு ஒரு புது சவால்னே சொல்லலாம். இது கவனிக்க வேண்டிய விஷயம்தான்.